வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய அடிபாடு நடந்தது. என்ன இதில் ஜோக் என்றால் ரெண்டு பேர், கிழக்கில் இருந்து சாணக்கியன், வடக்கில் இருந்து நான். அந்த வீடியோவை பாருங்கள், விளக்கத்தை சொல்லுகிறேன். வீடியோவை அடுத்ததா பாருங்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த சபையில் எழுப்ப வேண்டும். கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஆரையம்பதி பிரதேசத்திலே ஒரு கத்தியால வாள்வெட்டு நடந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் இரவும் கல்லடியிலே மட்டக்களப்பு நகர பகுதியிலே ஒரு வாள்வெட்டு குழுவால ஒரு கத்தி நடந்திருக்கு. அப்போது இவர் சொல்கிறார், எங்களுடைய சபாநாயகர் அவர்கள், நீங்கள் இப்போது கதைப்பது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அல்ல, அதாவது நீங்கள் கதைப்பதற்குரிய நேரம் 1 நிமிடம் தர முடியாது என்று சொல்கிறார். අමාත්‍යංශ නිවේදන කරුණාකර මන්ත්‍රීතුමා ඔබතුමා அப்போது சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்கிறார், பொருங்கள், நான் உங்களுக்கு ஸ்டாண்டிங் ஆர்டரில் எந்த செக்ஷன் என்று நான் உங்களுக்கு கிளியராக சொல்லுகிறேன் என்று. ජාතික ප්‍රශ්නයක් නෙවෙයි. அப்போது சபாநாயகர் அவர்கள் சொல்லுறார், இது நாட்டினுடைய தேசிய பிரச்சனை அல்லவே என்று. அப்போது சாணக்கியன் அவர்கள் கேட்கிறார் சிங்களத்தில், மைக்கு தாருங்கள், நான் சொல்லுகிறேன் என்று. ඔබතුමා කියවන්න මට විනාඩියක කාලයක් මේ යන ගැටලුවක් ගැන අහන්න පුළුවන්. ඔබතුමා කියවන්න. 92வது செக்ஷன் பியில் பாருங்கள், எனக்கு 1 நிமிடம் கதைக்க முடியும், தயவு செய்து போய் படியுங்கள் என்று சொல்லி சாணக்கியன் அவர்கள் சபாநாயகர் அவர்களுக்கு சொல்கிறார். அமைச்சர் அவர்களே, ஜனாதிபதி அவர்களும் அண்மையிலே சொன்னார், மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ளே சில குழப்பங்கள் நடக்கலாம் இந்த பாதாள உலக குழுக்களினால். தற்பொழுது நேற்றைய தினம் இரவு நேரத்திலே கல்லடி மட்டக்களப்பு ஒரு நடந்திருக்கு. அதே போலதான் 2 நாள், ஒரு வாரத்துக்கு முதல் ஆரையம்பதிலே நடந்திருக்கு. அப்போது இல்லை, நீங்கள் 92வது செக்ஷனுக்குள் இது வராது என்று அவர் சொல்லுகிறார் சபாநாயகர். அதன் போது இவர் சொல்கிறார், உங்களுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தை தர முடியாது என்று சொல்லுகிறார். අමාත්‍යංශ නිවේදන තරුණ කටයුතු සහ ක්‍රීඩා අමාත්‍ය කරු සුශීල් කුමාර කමගේ මහතා. ගරු කතානායකතුමනි, ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී අඩේකනාදන් මහතා ඉදිරිපත් කරපු ප්‍රශ්නයට මම පිළිතුරු දෙනවා. ඔබතුමා සභාව කල්තැබීමේ යෝජනාවක් ඉදිරියට ගෙන්න, එහෙම නැත්නම් 27 යටතේ ප්‍රශ්නයක් විදිහට මේ කාරණාව යොමු කරන්න, එහෙම නැතුව මේක අදාළ වෙන්නේ නැහැ. කරුණාකර. அதன்போது அவர் சொல்கிறார், ஒத்திவைப்பு பிரேரணையும் போது கதையுங்கள், அல்லது 27(2) செக்ஷனில் தங்களுக்கு எழுதி அனுப்புங்கள், அதன் பிறகு நாங்கள் இதை பற்றி கதைப்போம், இப்போது இதை பற்றி கதைக்க முடியாது என்று சொல்கிறார். අමාත්‍යතුමා කතා කරන්න. මේකට මුදල් සපයලා තියෙන නාගරික සංවර්ධන අධිකාරිය කටයුතු බාධා කරන්න යනවා. ඔබතුමාලා එළියට දාන්න. அதன் போது சொல்லுகிறார், இந்த எங்களுடைய சபையை குழப்புவதாக இருந்தால் உங்களை வெளியே போட வேண்டி வரும் என்று சொல்லுகிறார். சாணக்கியனை நோக்கி சொல்லுகிறார். சாணக்கியன் அவர்கள் சொல்லுகிறார்கள், 92(2) செக்ஷனிலே சமிந்த விஜயரத்ன பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் கதைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கியிருந்தீர்கள் என்று சொல்லுகிறார். ඔබතුමා සභාව කල්දැමීම අවස්ථාවේදී ඒ යෝජනාව ගේන්න ගරු සාණක්‍යන් මන්ත්‍රීතුමා. அதன் போது இவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒத்திவைப்பு பிரேரணை நேரம் அந்த யோசனையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இவர் சொல்லுகிறார். ගරු අමාත්‍යතුමා, ඔබතුමාට කතා කරන්න පුළුවන්. ගරු අර්චනා මන්ත්‍රීතුමා
කතානායකතුමනි කරුණාකරලා බලන්න අනු දෙකින් තියෙනවා එම්පි කෙනෙකුට වැදගත් ප්‍රශ්න එකක් කතා කරන්න පුළුවන් අනිත් එක මම පක්ෂ නායකයෙක්. එතකොට ඔබතුමාට වගකීමක් තියෙනවා අපි කියන එක අහන්න. අපේ அதன்போது நான் அவரிடம் சொல்லுகிறேன் 92வது செக்ஷனை பாருங்கள். அதன்போது அதில் இருக்கிறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு முக்கியமான பிரச்சனை ஒன்றை கதைப்பதற்குரிய உரிமை இருக்கிறது. அது தவிரவும் පැතිවල මිනිස්සු කෑලි කපනවා මේ අඩුවක් ගන්නලා. ඒවා අපිට මෙහින් කියන්නේ නැතුව හොයා ගිහලා කියන්නද? කරුණාකරලා அதன்போது நான் சொல்லுகிறேன், எங்களுடைய பிரதேசத்திலே வாள்களை கொண்டு வந்து அது அடுவண்டு குரடண்டு மாறி வந்து விட்டது நினைக்கிறேன். வாள்களை கொண்டு வந்து மக்களை துண்டு துண்டாக வெட்டுகிறார்கள். அப்போது நாங்கள் இவற்றை இங்கே கதைக்காமல் எங்கே கதைப்பது என்று கேட்கிறேன். කියන එක අහන්න අපි කියන එක අහන්න. මෙයා මන්ත්‍රී කෙනෙක් මෙයා නගින ඉර පාලනය කරනවා මම උත්තර පාලනය කරනවා. අයි වෙන කට්ටිය නැගිට්ටාම அதன்போது அவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன், சாணக்கியன் அவர்கள் கிழக்கு மாகாணத்தை அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார், பார்த்துக் கொள்ளுகிறார். நான் வடக்கு மாகாணத்தை பார்த்துக் கொள்ளுகிறேன். அதன்போது கேட்கிறேன், இந்த அவர்களுக்கு மற்றவர்களுக்கு நீங்கள் மனத்தியால கணக்கு கதைக்க கொடுக்கிறீர்கள், ஏன் எங்களுக்கு தர முடியாது என்று கேட்டு பேசுகிறேன். அதன்போது சொல்லுகிறேன், நீங்கள் இந்த மாதிரி முக்குத்தனமாக நடக்க வேண்டாம் என்று சொல்லி அப்படி நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ண வேண்டாம், ஏன் எங்களுக்கு கதைக்க முடியாது என்று சிங்களத்திலே பேசுகிறேன். நான் கேட்கிறேன், நாங்கள் எழும்பினவுடன் நீங்கள் மைக்கை தர முடியாதக்குரிய காரணம் என்ன என்று கேட்கிறேன். நான் உங்களுடைய பாசையில் தானே கதைக்கிறேன், சிங்களம் ஆங்கிலத்தில் விரும்பிய மொழியில் என்னால் கதைக்க முடியாது என்று பேசுகிறேன். ගරු කතානායකතුමනි මේකේ දෙවනි ප්‍රශ්නයට මම උත්තර දෙනවා. මේකේ දිස්ත්‍රික් ක්‍රීඩා සංකීර්ණයක් ඉදිකිරීමට තෝරගෙන තියෙනවා 2016 අවුරුද්දේදී. මේකේ අතුරතුමා ඔබතුමාට මේ කාරණා සම්බන්ධව විශේෂ යෝජනා සභා කල්තබිම යෝජනා පිළිතුරු ගේන්න පුළුවන්. அப்போது அவர் சொல்கிறார், ஒத்திவைப்பு பிரேரணையும் போது இது சம்பந்தமாக நீங்கள் சிறப்பு தீர்மானம் ஒன்றை கொண்டு வரலாம், முன்மொழிவை கொண்டு வரலாம் என்று எனக்கு சொல்லுகிறார். ගරු අමාත්‍යතුමා කරුණාකර ඕඩර් ප්ලීස් කරුණාකර අසුන් ගන්න කරුණාකර අසුන් ගන්න කරුණාකර අසුන් ගන්න කරුණාකර අසුන් ගන්න අවුරුද්දේ මේක ආරම්භ කිරීමෙන් පස්සේ පස් පිරවීමේ කටයුත්ත කළා තියෙනවා. ක්‍රීඩාකාරය ඉදිකිරීමත් ආණු පද්ධතිය ඉදිකිරීමත් නවත්තලා තියෙනවා. මේකේ වතුර ගැනීමත් නිසා මේ ප්‍රදේශය වතුරෙන් යට වෙනවා. ඒක නිසා මෙම ව්‍යාපෘතිය අතරමඟ නතර කළා මන්නාරමේ නානට්ටන් ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසේ නරුවිලුක්කලම් ක්‍රීඩා පිටිය වෙත මාරු කළා තියෙනවා. ප්‍රශ්නාංක 3 නරුවිලුක්කලම් ක්‍රීඩා පිටිය අර කලින් ක්‍රීඩා පිටිය අසාර්ථක වුණාට පස්සේ මන්ත්‍රීතුමනි මේකේ 2017 වර්ෂයේ වැඩ ආරම්භ කළා තියෙනවා. ක්‍රීඩා පිටියේ මේකේ පීනුම් තටාකයේ සහ ප්‍රතිපාදන පීනුම් තටාකයේ වැඩ ක්‍රියාත්මක වෙමින් තියෙනවා. ගෘහස්ත ක්‍රීඩාගාරය ඉදිකිරීම හා මීටර් 400 ධාවන පතය ඉදිකිරීම 2025 වර්ෂයේ பின்னால் உள்ள குரலை பார்த்தா தெரியும் நாங்கள் சண்டை பிடிப்பது. පාදන අපි සලස්සලා තියෙනවා මන්ත්‍රීතුමනි. ප්‍රධාන සංවිධායකතුමා ඒක නිසා කතානායකතුමනි මිනිත්තුවක් අවස්ථාව දීලා මේක ඉවර කරලා දෙන්න. දැන් පැහැදිලිම කිව්වා
පැහැදිලිවම කිව්වා මේක ප්‍රොසීඩර් එකක් ස්ථාවර නියෝගය 27 2 8 ඉදිරිපත් කරන්න පුළුවන්. සභාව කල්තබන අවස්ථාවේ ඉදිරිපත් කරන්න පුළුවන්. එහෙම කියද්දිත් මේ ඇසිරෙන ආකාරය ඉතාම මේක ඔබින් නෑ മന്ത്രിවරුන්ගේ. අරුණාකර මන්ත්‍රීවරු ඊට වඩා හොඳ වැදගත් විදිහට ඇසිරෙන්න පුරුදු වුණා නම් හොඳයි. මේ මාධ්‍ය සංදර්ශන එපා මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ. ගරු අමාත්‍යතුමා ඔබතුමාට කරන්න. அதன் போது இவர் சொல்லுகிறார், நான் சொல்லியிருக்கிறேன் 27வது 2வது செக்ஷனின் படி நீங்கள் கதையுங்கள், கதைத்து அதற்குரிய நேரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஆனால் இப்படி சாணக்கியன் அவர்களும் அர்ச்சுனாவும் இப்படி சண்டை பிடிப்பது பிழை என்று சொல்லுகிறார். මේකේ ප්‍රශ්නාංක கருணாகர் மந்திரிமா எதிர்க்கட்சி செயலாளர் அவர்கள் எழும்பி சொன்னார், ஒரு நிமிடத்தை கொடுத்து இந்த பிரச்சனையை முடியுங்கள், அவர்களும் கதைக்கட்டும் என்று. අසුන්නන්න ඔබතුමා මම කියන ඕඩර් එක ක්‍රියාත්මක කරන්න ඕන. කරුණාකර. මේ ඔයා දොස්තර නේද? என்ன பார்த்து கேட்கிறேன், நீங்க டாக்டர் தானே என்று. ගරු අමාත්‍යතුමාට කතා කරන්න පුළුවන්. ගරු මන්ත්‍රීතුමනි, අපේ 4 වෙනි ප්‍රශ්නයට පිළිතුර මේකේ அப்போது இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபியிலிருந்து கேட்கிறார், நீர் பெரிய சண்டியா ஆண்டு. அப்போது நான் சொல்றேன், ஓ முயலமண்டால் தனியே வா தூக்கி நிலத்தில் அடிப்பேன் என்று. පැති විකට්ටු හා ක්‍රීඩා පිටි අලුත් වැඩියාව දිස්ත්‍රික් ලේකම් කාර්යාලය හරහා තමයි කරන්නේ. මන්නාරම් දිස්ත්‍රික්කයට අපි පැති විකට් 7කුත් ක්‍රීඩා පිටි 5ක් සංවර්ධනය කරන්නත් අපි බාරගෙන තිබ්බා. ඒකෙන් පැති විකට් 7 අපි සංවර්ධනය කරලා ඉවරයි. ප්‍රාදේශීය ලේකම්තුමිය කාර්යාලයේ නිවේදනයට අනුව. නමුත් ඉතිරි ක්‍රීඩා පිටි 5 අපි සංවර්ධනය කරන්න බලාපොරොත්තු වෙනවා. 20යි 25යි අයවැය ප්‍රතිපාදන වලින් ප්‍රමුඛතාවය මත ඉතිරි ක්‍රීඩා පිටි 5 මන්නාරම් දිස්ත්‍රික්කයේ අපි කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ගරු සෞඛ්‍ය හා ජනමාධ්‍ය අමාත්‍යතුමා. අර කතානායකතුමනි, ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා මේ අවස්ථාව ලබා දීම ගැන. සාකච්ඡාවට ගන්නයි මම බලාපොරොත්තු වෙන්නේ. මම මේක ඉදිරිපත් කළා ඉන්න. ගරු කතානායකතුමනි, මගේ කතා ඉවර කරලා පස්සේදී ගරු කතානායකතුමා. ගරු කතානායකතුමා, ඔබතුමාට මයික් එක දෙන්න. ගරු කතානායකතුමනි, දැන් මීට පෙර අවස්ථා ගණනාවකදී 92 යටතේ ඔබතුමා මේ සභාවෙන්ම ගරු මන්ත්‍රීතුමන්ලාට විනාඩියක් තමන්ගේ ප්‍රශ්න ඉදිරිපත් කරන්නට අවස්ථාව දීලා තියෙනවා. මේකෙන් ඔබතුමා ප්‍රෙසිඩන්ස් එකක් ක්‍රියේට් කරලා තියෙනවා. පූර්වාදර්ශයක් ක්‍රියේට් කරලා තියෙනවා. ඉතින් ඒක අනුගමනය කරමින් අපේ ප්‍රශ්න දෙක ඉදිරිපත් කරන ගරු මන්ත්‍රීවරුන්ට අනිකුත් මන්ත්‍රීවරුන්ට දුන්නසේ විනාඩිය ලබා දෙන්න 92 යටතේ මේක පූර්වාදර්ශයක් තියෙනවා. මේක ප්‍රෙසිඩන්ස් එකක් තියෙනවා. போது எதிர்க்கட்சி தலைவர் எழும்பி சொல்லுகிறார்கள், வளமையாக பல தடவைகள் நீங்கள் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 1 நிமிடம் கதைப்பதற்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கொடுத்திருக்கிறீர்கள். அதே மாதிரி தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழும்பி கதைக்கும் போதும் நீங்கள் அந்த 1 நிமிடங்களை கொடுங்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லுகிறார். එක මන්ත්‍රීවරු කොට්ටාසයකට ඒ අවස්ථාව ලබා දීලා මෙතුමන්ලට අහිමි කරන්න ගියාම ඒක වැරදිනේ. ඒකයි මම කියන්නේ. එතකොට எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லுகிறார், ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் அந்த கதைப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுத்துவிட்டு மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை கதைக்க வேண்டாம் என்று இவர்களுக்கு எங்களுக்கும் சாணக்கியன் அவர்களுக்கும் கதைக்க வேண்டாம் என்று நீங்க சொல்லுவது சரியான பிழை அல்லவா என்று எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார். කරුණාකරලා මේ අවස්ථාව ලබා දෙන්න විනාඩිය ගරු විපක්ෂනායකතුමා, සානකන් මන්ත්‍රීතුමා දැන් කියපු කාරණාව ප්‍රොසීඩර් එකක්. එතුමාට මම කිව්වා සභාව කල්තබන අවස්ථාවේදී හෝ එහෙම නැත්නම් 27 දෙක යටතේ ඉල්ලන්න පුළුවන්, කතා කරන්න පුළුවන් කියලා. එතුමා ඒක වයලේට් කරන මේ කතා කරන්නේ. දැන් ඔබතුමා அப்போது இவர் சொல்லுகிறார், சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இவர் கதைக்க வெடுக்கின்ற விடயத்தை அவர் விரும்பினால் 27(2) என்ற செக்ஷனுக்கு முன்கூட்டியே அறிய தெரிவித்து கதைக்கலாம், அல்லது
சபையை ஒத்திவைக்கின்ற விவாதங்கள் தொடர்பான நேரத்திலே எழும்பி கதைக்கலாம் என்று சொல்லுகிறார். கேட்கிறேன், ஒரு நாட்டிலே முக்கியமான பிரச்சனை ஒன்றை கதைக்கும் போது அதற்கு கடிதம் எழுதி உங்களுக்கு தந்து அதை நீங்கள் அங்கே அனுப்பி இங்கே அனுப்பி எல்லாம் கதைக்க முடியாது. ஒரு நிமிடத்தை தாருங்கள், கதைக்க இருக்கிறோம் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் என்று சபாநாயகர்கள் சொல்லும் போது இல்லை தர முடியாது என்று சொல்லுகிறார். எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியும் தரவில்லை. සෞඛ්‍ය ජනමාධ්‍ය අමාත්‍යතුමා එතකොට අඩුපාඩු හොයන්න කරන්නේ සාඩක්කන් මන්ත්‍රීතුමා සාඩක්කන් මන්ත්‍රීතුමා ගරු ගෞරව අතුර මාත්‍ර වහම කතානායකතුමනි, මේක විනාඩියක ප්‍රශ්නයක්. මම ඔබතුමාගෙන් ඇවිල්ලා ඉල්ලුවා පැහැදිලිවම. ඔබතුමාට මේක මම ඊට පස්සේ ශ්‍රාවර නියෝග 92 යටතේ විනාඩිය ඉල්ලුවේ. මේක ගැටුමක් ඇති කරන්නේ. දැන් උදේ පාර්ලිමේන්තුවේ විනාඩි 20ක් ඔබතුමා නාස්ති කරේ. கௌரவ அமைச்சர் அவர்களே, கடந்த வாரம் மட்டக்களப்பிலே பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஒரு வாள்வெட்டு குழுவால் ஒரு வாள்வெட்டு நடந்தது. பாரிய அச்சத்திலே மக்கள் நேற்றைய தினம் காலையிலேயும் கூட இன்னும் கைதுகள் நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து நேற்று இரவும் ஒரு வாள்வெட்டு குழு வந்து மட்டக்களப்பு நகரத்திலே வாள்வெட்டு செய்திருக்கு. ஜனாதிபதி சொன்னார், மட்டக்களப்பிலேயும் இவ்வாறான விடயங்கள் நடக்கலாம் என்று இந்த பாதாள உலகத்தினுடைய குழுக்களால். அந்த வகையிலே இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய அவசரமான கரிசனை எடுத்து இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்றுதான் நான் கேட்டேன். මෙන්න මේ දිග විතරයි අහන්නුනේ. ඔබතුමා මේ සභාව තිරුවනාමලේ ඉස්පිරිතාලේ MS වගේ මෙහෙවන්න යනවා නේද මේ ප්‍රශ්නේ? බොහොම ස්තුතියි. அதன்போது அவர் சொல்லுகிறார், கடைசியா சிங்களத்திலே இந்த விடயத்தை சொல்லுவதற்கு மட்டும்தான் நான் நேரத்தை கேட்டேன், ஒரு நிமிடத்தை. அதை விட நீங்கள் திருவோணமலை வைத்தியசாலையின் MS போன்று இந்த சபையை நடத்த வழிகெடுவதுதான் இதுக்குரிய இங்கே மிகப்பெரிய பிரச்சனை என்று சொல்லி பேசுகிறார். අතුර මන්ත්‍රීතුමා කතානායකතුමා සමාවෙන්න මම කතරන විදියට පළවෙනිම සමාවෙන්න නම් ඔයගොල්ලෝ අපේ කතා කරන්න දෙන්නේ නැත්තේ කරුණාකරලා අහන්න ට්‍රින්කෝමැලි. அதன்போது நான் அவரை சொல்றேன், நான் முதல் உங்களுக்கு பேசியதை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றால், நீங்கள் எங்களை கதைக்க விடாமல் இருப்பதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் அப்படி சத்தம் போட வேண்டி இருக்கிறது என்று சொல்லுகிறேன். හොස්පිටල් එකේ බේස් හොස්පිටල් එකක් තියෙනවා. ඒ හොස්පිටල් එකේ ඉන්න ડોක්ටර් කෙනෙක් හරිද ලෙඩ්ඩුට ගහලා ඒක වීඩියෝ කරලා මාධ්‍යයට දාලා තියෙනවා. කරුණාකරලා ඒක පොඩ්ඩක් බලන්න. ඒ ડોක්ටර් දැන් ඒ ડોක්ටර් අදාහන්න කරුණාත්ම මේ අදාහතරක් ගියා. அதன்போது நான் அவர்களை சொல்லுகிறேன், திருவோணமலையிலே இருக்கிற ஒரு வைத்தியசாலையிலே வைத்தியர் ஒருவர் நோயாளிக்கு அடித்து அதை வீடியோ எடுத்து போட்டு பிரச்சனை நடந்திருக்கிறது. ஆகவே அதை அவசரமாக சுகாதார அமைச்சருக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. காக்கை தீவு அல்லது அந்த இடத்தின் காக்கா தீவு என்ற அந்த வைத்தியசாலையில் வைத்தியர் வந்து நோயாளிகளுக்கு அடித்து ஒரு குழந்தையை அறையில் பூட்டி வைத்திருந்து பிரச்சனைப்படுத்தி பொது 6-7 நாள் தொடர்ந்து அவர் வைத்தியசாலைக்கு போகாம சுவையின லீவு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தயவு செய்து சுகாதார அமைச்சரை அதற்குரிய நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் என்றுதான் நான் சொன்னேன். ඔබ අදාළ ඔබ 22 27 දෙක යට දැරි සභා කල්පන අවස්ථාවේදී මේ කතා කරන්නේ මේක මේ මාතෘකාට කරන කාරණාවක් නේ මෙතෙන්දී. வரும்போது இவர் சொல்றார் திருப்பி, இல்லை இது வந்து கதைக்க வேண்டிய விடயங்கள் அல்ல, நீங்கள் இப்போது இதை கதைக்க இயலாது என்று சொல்லுகிறார். இல்ல சொல்லுங்க, பின்ன சும்மா பார்த்து ගරු සභානායකතුමා ගරු කතානායකතුමනි, 92 යටතේ තිබෙන රීති ප්‍රශ්නය මම කියන්නේ. රීති ප්‍රශ්නයක් මතු කිරීමේ මන්ත්‍රීවරයෙකුට මිනිත්තු 1කට වඩා කතා කරනු ලැබිය නොහැකි අතර සැලකිල්ලට භාජනය කොට ලැබෙමින් තිබෙන ප්‍රශ්නයක් පිළිබඳව කතා කරනු ලැබිය නොහැකි වන්නේ. ගරු කතානායකතුමනි, අපිට මන්ත්‍රීවරයෙක්ට පොයින්ට් ඔෆ් ඕඩර් එකක් රේස් කරන්න පුළුවන් ඕන වෙලාවක. ඒක ඇත්ත. අනිත් ප්‍රශ්නකට වඩා ඒක ප්‍රමුඛ වෙනවා. ඒක රීති ප්‍රශ්නයක් වෙන්න ඕන. ඒක බස් එක කැඩිලා හරි පාලම කැඩිලා හරි කෝච්චිය කැඩිලා හරි වෙන්න බෑ. ඒක තමයි මේක තියෙන 92
රීති ප්‍රශ්න කියලා තියෙන උඩ රීති ප්‍රශ්න කියන්නේ මොනවද? ඒ නිසා මෙතන පොයින්ට් ඔෆ් ඕඩර් මේ 150 225 නාම පොයින්ට් ඔෆ් ඕඩරේ විනාඩි ගත්තොත් ඔය විදියට පාර්ලිමේන්තුව කරන්න වෙන්නේ නැහැ නේද? அதன்போது இவர் விமல் ரத்நாயக் அவர்கள் எழும்பி சொல்லுகிறார், பாராளுமன்ற தவிசா சபாநாயகர் அவர்களே, 92 செக்ஷனில் இருக்கிறது ரீதி பிரச்சனை என்றால் ஒழுங்கு பிரச்சனை மட்டும்தான் இதில் கதைக்கலாம். இவர்கள் கதைப்பது ஒழுங்கு பிரச்சனை இல்லை. 159 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு நாளிலே பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்தால் பாராளுமன்றத்தை நடத்த முடியுமா என்று கேட்கிறார். අපි කියන්නේ මේක කිසිම ඩිස්ක්‍රිමිනේෂන් එකක් නෙමෙයි. ඒක කරුණාකරලා අපි ස්ටෑන්ඩින් ඒ නිසා අපි ඔබතුමාගේ ඉල්ලා සිටින්නේ කරු කතානායකතුමනි. அதன்போது சபை முதல்வர் சொல்லுகிறார், இங்கே ஒரு பாகுபாடும் இல்லை, பாகுபாடு காட்டப்படவில்லை, இங்கே இதுக்குரிய சிறப்பு ஒழுங்குகள் இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் 92 செக்ஷனில் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் நானும் சாணக்கியனும் எழுப்பினாத்தான் இங்கே பிரச்சனை. කතානායකතුමනි, මෙතන අපිට කියන්න තියෙන නිසා 92 යටතේ රීටි ප්‍රශ්නයක් මතු කරන්න තමයි මන්ත්‍රීට විනාඩියක් ලැබෙන්නේ. නැතුව අපේ වෙන අවශ්‍යතා ඉටි කරන්න නෙමෙයි. ඒ සඳහා அதன்போது இவர் சொல்லுகிறார், ஒழுங்கு பிரச்சனை மட்டும்தான் இங்கே 92 செக்ஷனில் கதைக்க முடியும், வேறொரு பிரச்சனையும் கதைக்க முடியாது என்று சொல்லுகிறார். පාර්ලිමේන්තුවේ ස්ථාවර නියෝගවල ඕනතරම් අවස්ථා මන්ත්‍රීතුමාට තිබෙනවා. ඒක තමයි මම හිතන්නේ කරු කතානායකතුමා පෙන්නලා දුන්නේ. ඒ නිසා කරුණාකරලා අපි ලේකම් මණ්ඩලෙත් ඉල්ලා හිටිනවා, කරුණාකරලා මේ වගේ අවස්ථාවලදී සභාවට සහ මුලාසනට අදාළ මඟ පෙන්වීම කරන්න කියලා. නැත්තම් මේක අදගෙන යනවා. පැහැදිලිවම අදත් අපිට පරි වෙලා තියෙනවා කරු කතානායකතුමනි, ඩිබේට් එක පටන් ගන්න 10 විපක්ෂ. இதன்போது இவர் சொல்லுகிறார், இப்படி ஒவ்வொருவரும் எழுப்பி கதைத்தால் இந்த சபையை நடத்தி கொண்டு செல்ல முடியாது. இவர் சபை முதல்வர் என்று சொல்வார்கள் இவர், அதனால் நடத்தி கொண்டு போக முடியாது, வர டைம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதன்போது அவர் சொல்லுகிறார்கள், சபாநாயகர் அவர் சொல்லுகிறார், ஜெகத் அவர்கள் சொல்லுகிறார், පැහැදිලිම விளங்குகிறது என்று சொல்லுகிறார். පැහැදිලි මේ කාරණාව ප්‍රකාශ කරලා තියෙද්දිත් ඉතින් මේ මන්ත්‍ර දෙන්නා ඉතාම නීතියට අනුකූල නොවන විදිහට ඇසිරීම පිළිබඳ බරපතල ප්‍රශ්නයක් තියෙනවා. அதன்போது சொல்லுகிறார், இல்லை இப்படி தெளிவாக இருந்தும் நீங்கள் இருவரும், அதாவது அர்ச்சுனாவும் சாணக்கியன் அவர்களும் இருவரும் எழும்பி இப்படி பிரச்சனை பண்றது ஒரு பெரிய பிரச்சனை என்று சொல்லுகிறார். என்னுடைய ஸ்டைலில் என்று சாணக்கியன் அவர்கள் தொடங்கி இருக்கிறார். ජනමාධ්‍ය අමාත්‍යතුමා ඔබතුමා කතා කරන්නේ. කරුණාකර වාඩි වෙන්න මන්ත්‍රීතුමාලා වාඩි වෙන්න මන්ත්‍රීතුමාලා මේ වැඩේ කරන්න බෑ නැත්තම්. හරි මම කතාවෙන් පස්සේ ගන්නකෝ. ගරු මන්ත්‍රීතුමා, ගරු අමාත්‍යතුමා, කරු කතානායකතුමනි, කරුණාකරලා සානක්‍යන් මන්ත්‍රීතුමා කරුණාකර කරු කතානායකතුමනි, please sit down. Honorable Sanakan, please sit down. දුන්නා මේක මේ විදිහට කරන්න බෑ කරු කතානායකතුමනි. එක්කෙනා හිටියක දෙන්නෙක් වෙලා இப்படி செய்யலாது, ஒருத்தர் தான் இருந்தார். இப்படி சபையை குழப்பவர்கள் இப்போது 2 பேராக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். එක්කෙනෙක් විසින් දැන් දෙන්නෙක් එක කරන බවට පත් වෙලා තියෙන්නේ. ඉතාම අසෝබන ඇසිරීම පාර්ලිමේන්තුව තුළ මේ කර්මයේ மோசமாக இருக்கிறது உங்களுடைய செயற்பாடுகள் எனக்கும் சாணக்கியன் அவர்களுக்கும் சொல்லுகிறார். විනයකරුක ඇසිරෙන්න ලෑස්ති වෙනවා. ගරු සානක්‍යන් කරු කතානායකතුමනි, ගරු සානක්‍යන් මන්ත්‍රීතුමා ඉඳ ගන්න. please sit down. please sit down. Please sit down. Sit down. Sit down. Honorable MP, please sit down. Honorable Minister, please continue. කරු කතානායකතුමනි, මේවාර අයවැයෙන් තම දීමනා කප්පාදු කරන නිසා මාර්තු 5 වෙනිදා දීප ව්‍යාප්ත වැඩ වර්ජනයකට යොමු වන බව රජයේ වෛද්‍යදායකගේ සංගමේ ලේකම්වරයා මාධ්‍යයට ප්‍රකාශ. என்ன நடந்தது என்றால், இன்றைய தினம் காலை சாணக்கியன் அவர்கள் எழும்பி ஒரு நிமிடம் கேட்டிருந்தார். அதாவது உங்களுக்கு தெரியும், பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று ஒன்று எடுப்போம், அதாவது முக்கியமான விடயங்களை கதைப்பதற்கு. சோ பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுப்பதற்காக சாணக்கியன் அவர்கள் எழும்பியிருந்தார். வளமையாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், நாங்கள் தமிழ் எம்பிகள், முக்கியமாக நாங்கள் தமிழ் எம்பிகள், சிறுபான்மை எம்பிகள் எழும்பும் போது இவர்கள் எங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை தருவதில்லை, கதைக்க விடுவதில்லை. என்றால் அவருக்கு தெரியும் முக்கியமான விடயங்களை வடக்கு கிழக்கில் இருந்து நாங்கள் கதைக்கும் போது அவற்றை அது ஒரு பெரிய பிரச்சனையாக
மாற்றி நியூஸ்களிலே போடுவார்கள் என்பதால் இவர்கள் எங்களை கதைக்க விடுவதில்லை. என்னை இவ்வளவு காலமும் 77 நாட்கள் கிட்டத்தட்ட அவர்கள் தராமல் அங்கேயும் இங்கும் இழுத்தடித்திருந்தார்கள். அதுக்கு நான் பேசியிருந்தேன். அது அந்த மைக் இல்லாத நேரத்திலே பேசினா தெரியாது. நான் சொல்லியிருந்தேன் அவருக்கு, எங்களுடைய சபாநாயகருக்கு, ஸ்டாண்டிங் ஆர்டர் புத்தகத்திலே தெளிவாக இருக்கிறது, ஒரு எம்பியினுடைய நேரத்தை ஒதுக்குவது உங்களுடைய வேலை. அது பிறகு சொல்ல முடியாது எதிர்கட்சியை தரவில்லை, எதிர்கட்சியை பெயரை போட்டு தரவில்லை என்று சொல்ல முடியாது என்று சொல்லியிருந்தேன். இதன் போது முதல் சாணக்கியன் எழும்பி கதைத்து கிழக்கிலே வாழ்வெட்டு குழுக்கள் சம்பந்தமாக கதைக்க ஆரம்பிக்கும் போது அவர்கள் உடனடியாக மைக் ஓப் பண்ணிவிட்டார்கள். அதன் பிறகு நான் எழும்பி சொல்லியிருந்தேன். எனக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எழும்பி ஒரு நிமிடம் கேட்டு கதைப்பதற்கு கேட்டால் கொடுக்க வேண்டும், ஏனென்றால் சிங்கள எம்பிமாருக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள், எங்களுக்கு தரவில்லை, ஆகவே எங்களுக்கு கதைக்க தர வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அதன் பிறகு தொடர்ந்து ஒரு பெரிய அடிபாடு நடந்தது. சாணக்கியன் நானும் மட்டும்தான் சபையில் எழும்பி இருந்தோம். அங்கே NPP 159 பேரும் கத்தினார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே அண்மையில் ஒரு வயோதிபர் ஒருவரை பாலமொன்றில், ஒரு டீச்சர் ஒருவரை பாலமொன்றிலே அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். அது தவிர கிழக்கு மாகாணத்திலே ஒரு வைத்தியசாலையிலே வைத்தியர் ஒருவர் ஒரு குழந்தையை விட்டு ரூமுக்குள் பூட்டி விட்டு அதற்கு பிறகு தந்தைக்கும் அடித்து அப்புறம் அந்த பிள்ளையை ரூமில வைத்து பூட்டின பெரிய பிரச்சனை எல்லாம் கிழக்கு மாநிலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. சோ அப்படியான விடயங்களை அவசரமாக பாராளுமன்றத்தில் கதைத்து, ஒரு நிமிடம் தான் எடுக்க போகிறோம், அவசரமாக கதைத்து அதை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதற்காக இந்த சாணக்கியன் எழும்பிய போதுதான் அந்த உண்மையாகவே எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுகிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் தமிழுக்காக நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். அதற்காகத்தான் இன்றைக்கு சாணக்கியனுக்கு நான் சப்போர்ட் பண்ணக்கூடிய காரணம், சாணக்கியனை கதைக்க விட வேண்டிய தேவை அவருக்கு இருக்கிறது, சபாநாயகருக்கு. அதே நேரம் சிறுபான்மை இனத்தவர்கள் ஒருவர் பாதிக்கப்பட்டு சபையிலே அவமானப்படுத்தப்படும் போது இன்னொரு சிறுபான்மை இனம், எனக்கும் சாணக்கியனுக்கும் அவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. சாணக்கியன் என்னை மனநோயாளி என்று சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு நானே இப்போ சாணக்கியன் என்னோட கதைக்கிறவர் பாராளுமன்றத்தில் அங்கதான் இருக்காள், நீங்க பார்த்தா தெரியும், அந்த அங்க வந்து காய்ச்சி கொண்டிருக்கு. தமிழன் என்ற வரைக்குள்ள அது சாணக்கியன் இல்ல, சிறியரன் இல்ல, டக்ளஸா இருந்தாலும் யார் இருந்தாலும் ஒற்றுமையா தமிழன் ஒன்று இருக்கைகள் ஒற்றுமையா இருக்கணும். அது உங்களுக்கு தெரியும், முஸ்லீம் இனத்தவர்களையும் சிங்கள இனத்தவர்களையும் பாத்தீங்கன்னா தெரியும், அவர்கள் சரியான ஒற்றுமையான இனம். தமிழினம் மட்டும்தான் ஒற்றுமை இல்லாத இனம். ஆகவே அந்த விதத்திலே சாணக்கியனை கதைக்க விட வேண்டிய என்றால், மட்டக்களப்பிலே பொதுமக்கள் கூட நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் செய்திருந்தார்கள், வாழ்வெட்டு குழுக்கள் தொடர்ந்து பிரச்சனைப்படுத்துகிறது என்று. ஆகவே தமிழன்று வரைக்கும் அது எந்த அரசியல்வாதி என்றாலும் நான் கட்டாயம் சப்போர்ட் பண்ணுவேன். அது என்னுடைய தலையாய கடமை. நன்றி, வணக்கம்.